வர்றாரு. ஒரு நேரத்துல வந்து இந்த தேவதூதர்கள் என்று சொல்லுவார்கள். அவர் வந்து இந்திரனுடைய தேவதூதர் வந்து ஒரு வானத்துல அப்படி போயிட்டு இருக்காரு. அப்ப கீழ இருந்து ஒரு பெண் பார்த்துட்டு, யாரு இவரு இந்த இடத்துல இங்க போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதரை கூப்பிடுறாரு. யாருங்க நீங்க எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்களே, நீங்க வந்திருக்கீங்களே, தயவுக்கு வந்து இங்க வாங்க, உங்ககிட்ட நான் சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்றாங்க. சரி, அவர் போறவரு இறங்கி வராரு. இறங்கி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க எங்க போறீங்க இந்தாண்ட அப்படின்னு. இல்ல இந்தாண்ட வந்து ஒரு அரிஸ்டநேமின்ற ஒரு ஒரு ராஜா வந்து இப்ப வந்து ஏதோ தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவரை பார்க்க போறேன். என்னை தேவேந்திரன் அனுப்பிச்சிருக்காரு. எல்லா விதமான பல பொருள்களை நல்ல சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கோசரம் எல்லா விதமான சௌரியங்களோட வந்து அவரை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப காலமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரை பார்க்க போறோம் அப்படின்றாங்க. சரி, அவரை போய் அதை பார்த்துட்டு வந்துடுறாரு. பார்த்துட்டு வர்றோம். அப்ப பாத்துட்டீங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்த்துட்டேன். ஆனா அவர் வந்து எனக்கு சொர்க்கம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால திருப்பி நான் தேவேந்திரனை பார்த்து அதை சொல்ல போய்கிட்டு இருக்கேன். ஏன் அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா, எப்படினாலும் என்ன புண்ணிய காரியம் பண்ணாலும் சொர்க்கலோகத்துக்கு போனா கொஞ்ச காலம் தான் அங்க இருக்க முடியும். நம்ம புண்ணியம் காலியாச்சுன்னா திருப்பி மனித உரும்பு எடுத்து நம்ம பூமிக்கு வந்துதான் ஆகணும். அதனால நான் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நான் வந்து ஞானத்தை நோக்கி தான் நான் போகணும், மோட்சத்தை அடையணும். அதனாலதான் நான் தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னாரு. சரி, திருப்பி என்ன பண்றாரு, இந்த தேவதூத நேரா போய் இந்திரன் சொல்றாரு. இந்திரன் வந்து, ஓ அப்படியா, அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமும் அந்த ஞானத்தின் மேல ஒரு ஸ்ரத்த இருக்குதா, அப்ப நீ என்ன பண்ண, அவரை அப்படியே கூட்டிட்டு கொண்டு போய் வந்து வால்மீகி ஆசிரமத்துல விட்டுடு. அவர் தான் இந்த ஞானத்தை உபதேசம் பண்றதுக்கு சரியான ஒரு நபரு. அங்க போனார்னா இவருக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்லி திருப்பி அந்த தேவதூதன் அனுப்பிச்சு விட்டுறாரு. தேவதூதன் வந்து அந்த ராஜாவை வந்து கூட்டிட்டு கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல விடுறாரு. இது வரைக்கும் இந்த இனிஷியலான ஸ்டார்டிங் பார்ட். இப்ப அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, வால்மீகியை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ரிஷியை நமஸ்காரம் பண்ணிட்டு, அவருக்கு எல்லா பிரார்த்தனைகளும் பண்ணிட்டு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்க. ஞானம்னா என்ன, எனக்கு அது ஒன்றும் புரியல. பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பெரிய ஒரு மகரிஷின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ராமாயணத்தை வந்து பரத்வாஜரான உங்க சீடருக்கு சொல்வதா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் சொல்லணும். இப்ப வந்து இது அப்படி கேட்கும்போது அப்ப வால்மீகி சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு நான் சொல்றேன்ப்பா, உனக்கு அந்த தகுதி இருக்குது, ஞானத்துக்கு உண்டான அந்த அதிகாரத்துவம் உனக்கு இருக்குது, நீ அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு பக்குவம் இருக்குது, அதனால நான் உனக்கு சொல்றேன்பா. இதை நான் ஏற்கனவே வந்து பரத்வாஜின்னு என்னோட சீடனுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா அப்படி. அப்ப நான் வந்து இந்த யோக வசிஷ்டம் ராமருக்கும் வசிஷ்டருக்கும் நான் இடையே நடந்த உரையாடல சொன்னேன். அதை நான் உனக்கு இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த வால்மீகி ரிஷி வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ அங்க இருந்துதான் இந்த மொத்த யோக வசிஷ்டமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்ப வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ராமபிரானுக்கு வந்து ஒரு சரியாக ஒரு 15-16 வயசு இருக்கும். அதாவது விஸ்வாமித்தருக்கு வந்து அவரோட சேர்ந்து காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. காட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் வந்து விஸ்வாமித்தர் பண்றக்கூடிய யாகத்துக்கு வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கிறார். அதுக்கப்புறம் போய் ஜனகர் மகாராஜோட மகளான சீத்தைய திருமணம் செய்யறாரு, சுயம்பரம் செய்யறாருங்கலாம் அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயம். இப்ப இந்த மொத்த யோகா வசிஷ்டமுமே அவர் வந்து விஸ்வாமித்தரோட காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தசரத மகாராஜாவோட அரண்மனையில அயோத்தியில நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மொத்த யோகா வசிஷ்டம்ங்கிற ஒரு விஷயம். சோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ராமருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது அவர் விளக்குறாரு. ஏன்னா அந்த ராஜா கேட்கிறாரு, ராமர் யாரு, அவரை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அவர் என்ன இதுன்னு சொல்லும் போது அதை பத்தி எல்லாம் வால்மீகி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. ஸோ அப்படி வரும்போது ஒரு காலகட்டத்துல வந்து ராமரும் அவருடைய தமையர்கள் என்று சொல்லக்கூடிய பரதன், அப்புறமேட்டு லக்ஷ்மணன், அப்புறம் சத்ருகன், இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ராஜாகமா இருக்கக்கூடிய, அப்ப வந்து பரத கண்டம்ங்கிறது வந்து இப்ப இருக்கிற இந்தியா கிடையாது, ஆப்கானிஸ்தான், அந்தாண்ட ரஷ்யா, மங்கோலியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பா இருந்திருக்குது. அப்ப நம்ம மற்ற நாடு நம்மளுடைய தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை வந்து கௌசல்யாட்டையும் தசரத மகாராஜாட்டையும் சொல்றாங்க. தசரத மகாராஜா யோசிக்கிறாரு, என்னடா அது பசங்க இப்படி வெளியே வந்து நம்ம இந்த காலத்துல சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தா ஒரு வெளியில டூர் மாதிரி போறதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்களுடைய பரிபாலனம் தானே, நான் உலகமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது அதெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு விருப்பப்படுறாங்கன்னு உடனே சரி அவர் வந்து என்ன பண்றாரு, வசிஷ்டர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறாரு. வசிஷ்டர் கண்டிப்பா அனுப்புங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த யோகிகள், மற்றபடி சாதுக்கள், மகரிஷிகள் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு எல்லாம் போட்டும், தீர்த்த யாத்திரை எல்லாம் போட்டும், எல்லா இடங்களையும் தீர்த்தங்கள்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து விட்டுறாரு. சரி, இவரும் தசரத மகாராஜா ராமர் மற்ற அவங்களுடைய தமையர்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க, எல்லா தேசங்களுக்கும் போயிட்டு வராங்க. போயிட்டு சில காலங்கள் அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பி நேரா வந்து அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. இப்ப ராமர் மட்டும் என்ன பண்றாரு, வந்துட்டு யாரோடையும் பேசுறதே இல்லை, யாரோடையும் பேசல, வேறதில்ல, நேரா போய் அவருடைய தங்குற இடத்துக்கு போயிட்டாரு.
உடனே அவங்களுடைய தாயான கௌசல்யா போய் கேட்கும்போது எதுவும் பேசல, அவங்க கேட்கிற கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லல. இவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ இந்த இந்த செயல், இந்த அவருடைய நடவடிக்கையெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு அவங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள்லாம் வந்து கௌசல்யாட்டையும் தசரத மகாராஜட்டையும் ஒரே கம்ப்ளைண்டா போகுது. 2-3 நாள் ஆச்சு, அவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, ஒழுங்கா இருக்க மாட்டேன்றாரு, எந்த காலையில இருந்து எந்திரிச்சு எந்த காரியமும் செய்ய மாட்டேன்றாரு. அவரை போய் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு உடல்நிலை எதுவும் சரியில்லையான்னு தெரியல. உடனே நீங்க எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கௌசல்யா போய் கேட்கும் போது அவர் எதுவும் பேச மாட்டேன்றாரு. அப்புறம் வசிஷ்டருக்கு போகுது இந்த தகவல். வசிஷ்டர் போறாரு. அவர் வந்திருக்காருன்னு கூட தெரியாம இவர் ஏதோ ஒரு சிந்தனையில உட்காந்துருக்காரு. அப்புறம் வசிஷ்டர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு நமஸ்காரம் பண்றாரு. அவரு கேட்கிறாரு. அப்பயும் அவர் பதில் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. ஆனா வசிஷ்டருக்கு புரிஞ்சிருச்சு இவருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. அவர் அமைதியா கிளம்பி போயிடுறாரு. இப்ப தசரதன் மகாராஜா வந்து வசிஷ்டர் கேட்கிறாரு, என்னாச்சு என்னுடைய பையனுக்கு, அவருக்கு எதுவும் சிரமமா, உடல்நிலை சரியில்லையா, எதுவும் ஜுரம் வந்துருச்சா, யாரோடையும் எதுவும் பேசுறது இல்லைன்றாங்க, என்ன இப்படி இருக்கிறாரு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி இப்படி இருக்கிறாரு அப்படின்னோன்னு, ஒருவேளை அவருக்கு வயசு 14-15 ஆனனால நம்ம வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, மேபி அந்த யூத் ஆயிட்டாங்கல்ல, சோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, அவருக்கு அந்த ஜுரம் எல்லாம் கிடையாது, அவருக்கு வந்து வேற ஒரு ஜுரமா இருக்காரு, ஒரு ஞானியின் பார்வை அவர் மேல படும் பொழுது அவர் அதுல இருந்து வெளிப்பட்டுருவாரு அப்படின்னு. இப்ப நீங்களே ஒரு பெரிய பிரம்ம ஞானி தானே, நீங்க அது பண்ணக்கூடாதானு. இல்ல நான் பண்றது இல்ல, அவருக்கு இன்னொருத்தர் வருவாரு, அவருடைய பார்வை படும் போது கண்டிப்பா அவர் அதுல இருந்து வெளி வருவாரு அப்படிங்கிறாரு. சோ இந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்திலே அரண்மனைக்கு வெளியில விஸ்வாமித்தர் வந்துடுறாரு. அந்த ஞானி வேற யாரும் இல்ல, விஸ்வாமித்தர் தான். விஸ்வாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் எப்பயுமே ஆகாது. 2 பேரும் வந்து பூனையும் எலியும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ விஸ்வாமித்தர் வந்துடுறாரு. விஸ்வாமித்தர் வந்து வாசல்ல இருக்காரு. இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு போய் ராஜாட்ட சொன்னோம்னா, ராஜால இருந்து எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணி பூர்ணகுமம் வச்சு அழைச்சிட்டு உள்ள வராங்க. இப்போ உள்ள வரும்போது சும்மா இல்லாம இந்த தசரதன் என்ன பண்ணிடுறாரு, இவருக்கு வந்து பெரிய மகான் ஞானி உள்ள வந்திருக்காரு, நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம அரண்மனைக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு ரொம்ப இது பண்ணி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாரு. நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப வாக்கு கொடுத்தா நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா நம்ம அது அப்படிதான் சொல்லுவோம், இந்த பக்கம் நம்ம பாட்டு மாத்திட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு வாக்கு, ஒரு வார்த்தைன்னு வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு வந்து சத்தியமா உடல் உயிரை முழுவதுமா கொடுப்பாங்க. சோ அப்படி வந்து தசரதன் வாக்கு கொடுத்துறாரு விஸ்வாமித்திரருக்கு, நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் நான் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துறாரு. அப்புறம் நேரா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இருக்கும்போது விஸ்வாமித்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும், அதுக்கு நான் யாகம் பண்றேன், அதுக்கு சில அசுரர்கள்லாம் வந்து ராட்சசர்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அதனால எனக்கு வந்து பாதுகாப்புக்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாம நடக்கிறதுக்கு உன்னுடைய ராமனை எனக்கு வந்து கொடு அப்படின்றாரு. உடனே தசரதன் என்ன பண்றது, இது எதுக்கு ராமன் தேவணும், நானே வரேன் உங்களுக்கு, நானே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், இல்லாட்டி என்னோட மொத்த சேனையை அனுப்பிச்சு விடுறேன், ராமனுக்கு என்ன தெரியும், அவருக்கு சின்ன பையன், இப்பதான் வந்து குருகுலம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கான், வெளியூர் எல்லாம் போய் நிறைய இடங்கள் இப்பதான் சுத்திட்டு வந்திருக்காரு, 2-3 நாள் அவருக்கு உடம்பும் தெரியல மாதிரி இருக்குது, 2வது அவனுக்கு போர் பயிற்சியோ இந்த மாதிரி எதுவுமே அதிகம் இல்லை, நான் இருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு முழுவதுமா ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்றாரு. ஆனா விஸ்வாமித்தருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அவர் ஏற்கனவே கோவக்காரு, எதுனாலும் டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். என்ன நீங்க சொல்லிட்டு திருப்பி மாத்தி பேசுறா, எனக்கு ராமர் தான் வேணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே தசரதனுக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி வந்து கேட்கிறாரே, ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்றாரு அப்படிங்கும் போது இவர் எவ்வளவோ தசரதன் கெஞ்சுறாரு, முடியவே முடியாதுன்றார் விஸ்வாமித்தர். உடனே வசிஷ்டர் வந்து புரிய வைக்கிறாரு தசரதனுக்கு, இல்லப்பா நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ ஒரு பெரிய பரம்பரையில இருக்கிற, நீ ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை நீ காப்பாத்தி தான் ஆகணும், நீ அரசனே அந்த வாக்கை காப்பாத்தலன்னு இதாச்சுன்னா மக்கள் நாளைக்கு யாரும் வந்து உன்னையும் மதிக்க மாட்டாங்க, அவர்களும் எந்த ஒரு வாக்கையும் சரியாக தர்மத்துப்படி நடக்க மாட்டாங்க, அதனால நீ கொடுத்த வாக்கை நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரின்னு அப்புறமேட்டு சரி ஓகே நான் வந்து ஃபைனலா வந்து ஒத்துக்கிறாரு தசரதன் ராமரை வந்து விஸ்வாமித்தரோட அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு. அப்ப தசரதன் சொல்றாரு, அவர் 2-3 நாளா ரொம்ப வந்து என்னன்னே தெரியல, உடல்நிலை சரியில்லாத மாதிரி தெரியுது, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்கலக்கத்தை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அவரை அனுப்பிச்சு வச்சதுல, இல்லாட்டி எனக்குமே அது ஒரு சங்கடமா இருக்கணும்னு. சரி ஓகே அப்ப வந்து அவரை வர வைங்க அப்படின்றாங்க. அப்பதான் வந்து ராமரை வந்து கூப்பிட்டுட்டு வராங்க அரசபைக்கு. அப்ப அரசபையில எல்லா மந்திரிகளும் இருக்கிறார்கள், வசிஷ்டரும் இருக்கிறார், விஸ்வாமித்தரும் இருக்கிறார், தசரதரும் இருக்கிறார். அப்ப ராமர் வராரு. ராமர் வருவாருன்னு அவருக்கு ஒரு, அவர் வந்து ராஜகுமாரன் தானே, அவருக்கு ஒரு சிம்மாசனம் போட்டிருக்காங்க, இவரா நேரா வந்து தரையில உட்காந்துடுறாரு. என்ன பண்ணிடுறாரு, நேரா வந்து தரையில உட்காந்துடுறாரு. உடனே எல்லாருக்கும் ஷாக்கு, இவர் ஏன் வந்து தரையில உட்கார்றாரு அப்படின்னு. அப்புறமேட்டு அவருக்கு பட்டு துணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, அவர் எதுலயும் உட்காரல, அப்படியே உட்காந்தே இருக்காரு, யாரையும் எதுவும் பார்க்கல. எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம், பேசிக்கா நம்ம வந்து யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல வந்து பெரியவங்க வந்தா வணக்கங்க அப்படின்ட்டு நம்ம பசங்க எல்லாம் சொல்லிட்டு உள்ள போயிடுங்க, புரியுதா இல்லைங்களா, அதுக்கப்புறம் 2 வார்த்தை கூட பேசாதுங்க. அந்த மாதிரி இவர் எதையோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டாரு.
உடனே இது எல்லாரும் பாக்குறாங்க, வசிஷ்டர் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் வந்து விஸ்வாமித்தர் வந்து கேக்குறாரு, என்ன ராமா, நீ இந்த மாதிரி உங்க அப்பா வந்து என் கூட அனுப்ப ஒத்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னோட வரணும் இந்த இதெல்லாம் பண்றதுக்கு அப்படிங்கும்போது எதுக்கும் பதில் சொல்லாம உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அப்ப விஸ்வாமித்தர் சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய மனக்கலக்கம் என்ன, உன்னுடைய என்ன மனக்கலக்கம் இருந்தாலும் நீ இப்ப வெளிப்படுத்தி இந்த இடத்துல உனக்கு உள்ள என்ன நினைக்கிறியோ அதை வெளிப்படுத்து, அதற்கு உண்டான பதில் உனக்கு இங்க கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வசிஷ்டரோல நானும் வந்து உனக்கு அதுக்கு வந்தோன தெளிவை ஏற்படுத்துவோம். நீ எதற்கும் பயப்படாத, எதுவும் மனக்கலக்கம் பண்ணாத. ஏன்னா அப்ப வந்து அவர் ஒரு சின்ன யூத் தானே, அவரு 14-15 வயசுனா பாத்துங்களேன், அப்போ ஒரு யங்ஸ்டரா தான் இருக்கிறாரு. சரி அப்பா இருக்காரு, நம்ம அரசபையா இருக்கேன்னு யோசிக்காம உனக்குள்ள மனசுல என்ன இருக்குதோ நீங்க அதை சொல்லு, கண்டிப்பா உனக்கு அது தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் சொன்ன உடனே ராமருக்கு வந்து ஒரு தெம்பு வந்துருது. ரைட்டு, நமக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீ என்ன கேட்கிறியோ அதுக்கு உண்டான பதில் உன்னுடைய குருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை பாக்குறாரு. என்ன வசிஷ்டரை நீங்க சொல்லுவீங்களான்னு, கண்டிப்பாக அவன் ராமரோட என்ன சந்தேகமா இருந்தாலும் நான் அதை வந்து நிவர்த்தி பண்றேன்னு வசிஷ்டரும் வாக்கு கொடுக்குறாரு. சோ அப்பதான் வந்து ராமர் வந்து தன்னுடைய சந்தேகங்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றார், என்ன வந்து அவருடைய சந்தேகங்களை கேட்கிறாருங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஸ்டாவே போச்சு. எப்படி வந்து ராமர் இவ்வளவு தூரம் வந்து டீப்பா வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் வந்து பல ஊர்கள்லாம் போய் இப்ப சுத்திட்டு இப்பதான் வந்திருக்காரு. இப்ப அவர் என்ன அவர் கேட்டாருங்கிறத தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதை ஆழமா கேளுங்க. இப்ப ராமர் என்ன பண்றாருன்னா, அவரோட தன் மனநிலையை எப்படி வந்து விவரிக்கிறாருன்னா, தசரத சக்கரவர்த்தியின் வீட்டில் பிறந்த காரணத்தினால் நான் அனைத்து அறிவு நூல்களையும் தேர்ச்சி பெற்றேன். மதம் போதிக்கும் வழிகளையே நான் மிகவும் கடுமையாக கடைபிடித்தேன். பிறகு தேசாந்திரமாக பல நாடுகளுக்கு சென்றேன். பல புண்ணிய நதிகளில் நீராடினேன். இந்த யாத்திரையை முடித்து அரண்மனை திரும்பியதும் உலக பந்தங்களில் உள்ள ஆசைகளில் அனைத்திலும் என்னிடம் இருந்து நீங்குவதை உணர்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எல்லா டூர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், போயிட்டு வந்து அரண்மனை வந்த உடனே எல்லாத்து மேலேயும் எனக்கு ஏதோ ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி இருக்குது, எது மேலேயும் ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறேன் நானு, என்னட்டு இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லூஸ் டவுன் ஆகுது, அப்படியே குறையிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு என்னன்னு சொல்றாருன்னா, அழிவுதான் உலகத்தில் உழவுவதாக உணர்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க பார்த்தாலும் எல்லா பொருள்களும் எல்லா வஸ்துக்களும் அழிவை நோக்கி செல்வதாக இவர் பார்க்கிறாரா சொல்றாரு. இவர் கூட வந்து லக்ஷ்மணன் போனாரு, பரதன் போனாரு, எல்லாரும் போனவங்க அவங்களாம் அந்த மாதிரி பார்க்கல. ராமருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து எப்படி அந்த சிறு வயதுல வந்து அவருடைய வைராக்கியம், அவருடைய ஒரு விஷயத்தை எப்படி வந்து அதை பாக்குறாருன்னா, எங்க பார்த்தாலும் அழிவு மட்டும்தான் தெரியுது என் கண்ணுக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா என்னது, ஒன்று பிறக்கிறது, சிறிது காலம் இருக்கிறது, மீண்டும் அது வந்து அழிந்து விடுகிறது. அப்ப எல்லாமே வந்து எது அழிவை நோக்கி சென்று கொண்டு இருப்பது போல எனக்கு தோணுது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அழிவுதான் உலகத்தில் உழவுவதாக உணர்ந்தேன். அது மட்டும் இல்ல, பிறப்பது இறப்பதற்கே, இறப்பது மீண்டும் பிறப்பதற்கே என்பதுதான் உலக நியதியாக இருப்பதை கண்டேன். எங்கெல்லாம் மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவர ஜங்கங்களாக இருக்கட்டும், அனைத்து ஜீவராசிகளுமே வந்து பிறக்கின்றன, இறக்கின்றன. எதுக்கு இறக்கின்றன? மீண்டும் பிறக்கின்றன. அப்ப பிறக்கிறதெல்லாம் ஒரு இறப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் வெறும் அழிவா இருக்கிறது தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு அவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, உலகமே ஒரு மாயை போல தோன்றுகிறது, உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் வலியை மட்டும்தான் தருகின்றது. முக்கியமா கேளுங்க, என்னது ராமர் இப்படி எல்லாம் கேட்டிருப்பாரா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதை விட இன்னும் பல விஷயங்கள், ஒரு சாதாரண ஒரு அடிப்படை, அர்ஜுனன் எப்படி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து தனக்கு ஐயங்களை கேட்ட மாதிரி, இவர் வந்து தன்னுடைய உலகத்துல பார்த்த விஷயங்களை நமக்குள்ள எப்படி எல்லாம் என்னென்ன கேள்வி வருமோ அந்த எல்லா கேள்வி சந்தேகங்களையுமே ராமர் அங்க வெளிப்படுத்துறார். அவர் வந்து மிகப்பெரிய அவதார புருஷராக இருந்தாலும் அந்த இடத்துல தனக்குள்ள இருக்கக்கூடிய ஐயங்களை வெளிப்படுத்துறார். புரியுதா இல்லைங்களா? இப்ப அவர் சொல்றாரு, உலகமே ஒரு மாயையாக தோன்றியது, உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் வலியை மட்டும்தான் தருகிறது, அவைகள் அனைத்திலும் ஆபத்துக்கள் நிரம்பி வழுகின்றன. எங்க பார்த்தாலும் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயங்கள் தான் சுத்தி இருக்குது, எங்க பார்த்தாலும் ஒரு வலி வேதனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறாரு. இவைகள் மனதின் நிகழ்வாக இருப்பதுடன் அவைகள் வெறும் அழியும் செல்வத்தையே அடைய உதவுகின்றன. இந்த வெளியில இருக்க விஷயங்கள்லாம் வந்து எப்பயுமே ஒரு டெஸ்ட்ரக்ஷனோட போயிட்டு இருக்கக்கூடிய செல்வங்கள், அது வந்து என்ன பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது, அதை நோக்கியே இயங்குவதாக அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு. இதன் மூலம் பெரும் பொருட்கள் மற்றும் அரசு பதவிகளால் அடையும் இன்பங்களினால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு.
சோ இப்படி வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கிறதுனாலையும் அதனால வரக்கூடிய சுகத்தினாலும் என்ன யூஸ் இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியல. அவருக்குள்ள ஒரு விரக்த பாவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நடக்குது உலகத்துல, ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் ஒரே கஷ்டமா இருக்குது, ஏன் துக்கமா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவருக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு கூட விரக்தி வருமானா, வாழ்க்கையை முழுமையாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே விரக்திங்கிறது வாழ்க்கையில வந்துதான் தீரும். ஆழமா வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா எங்கேயா ஒரு சனத்துல வந்து இது என்னடா உலகம், இது என்னடா நடக்குது இங்க, எதுக்குதான் அந்த உலகத்துக்கு வந்தோன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே அந்த விரக்த பாவம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா ஞானத்துக்குன்னு போகும்போது வாழ்க்கையில சிறிதளவாச்சு இது விரக்தி இல்லாம உங்களால ஞானங்கிற அந்த ஆன்மீக பாதையில ஸ்டெப்பே வைக்க முடியாது. பேசிக் குவாலிட்டி கொஞ்சமாச்சு ஒரு விரக்தி இருக்கணும். ஏன்னா விரக்தினா என்னதுன்னா வந்து ஐயோ அப்படின்ட்டு போறது கிடையாது. விரக்தினா என்னது, இதுல எதுவுமே ஒரு உண்மைத்தன்மை இல்லை என்பதை எங்காவது ஒரு விதத்துல நம்மளுடைய புத்திக்கு புரிஞ்சு அப்ப உண்மை எதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு வேகம் நமக்குள்ள வருது இல்ல. பாக்குறதுல எல்லா இடத்துலயும் ஒரு உண்மைத்தன்மை இல்லாம இருக்குது. பழகக்கூடிய நபர்கள்கிட்ட உண்மைத்தன்மை இல்ல, நம்ம வீட்டுல வாழக்கூடிய உறவுகள்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இல்ல, உலகத்திலயும் உண்மைத்தன்மை இல்ல, எதுலயும் நிலையான தன்மையும் இல்ல, எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எதுவுமே ஒரு வாழ்க்கையில நிலையானது இல்ல. அப்ப எங்கேயுமே ஒரு நிலையானதும் இல்ல, ஒரு உண்மைத்தன்மையும் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் சுகத்தை மட்டும் எங்க நான் இருந்து எனக்கு கிடைக்குது, இந்த சுகங்கள்லாம் நிலை இல்லாம இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஒரு கேள்விகள் வருது. அந்த கேள்விகளை தான் அவர் லிஸ்ட் பண்றாரு, நிறைய லிஸ்ட் பண்றாரு. சோ அப்படி அவர் சொல்லும் போது இவைகளை பற்றி நாம் ஆழ்ந்து ஆராய்ந்தால் நான் யார் என்ற கேள்வி எழும். இந்த நான் என்பது எனது உடம்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆத்மாவிற்கு அனித்தியமான அனைத்தும் பொய் அல்லது மாயை என்பது உணர வேண்டியது அவசியம் அல்லவா? ஆத்மாதானே நிஜம், ஆத்மா தவிர மற்றது எல்லாமே பொய், அது எல்லாமே மாயைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது உண்மைதானே, அதுதானே தெரிஞ்சுக்கணும், அதுதானே வாழ்க்கை, அதுதானே நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் மாயை என்றால் இவையை உற்பத்தி செய்யும் பொருட்களில் உள்ள உலகத்தை நேசிக்கும் எண்ணமும் என்னிடம் உருவாகிற எண்ணமும் மாயை தானே அப்படிங்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் மாயைன்னு எல்லாம் சொல்றாங்க. இவர் மாயைன்னு வந்து அந்த நேரத்துல அவருக்கு முழுமையா புரியல, ஆனா எல்லாரும் மாயைன்னு சொல்றாங்க. அப்ப எனக்குள்ள வரக்கூடிய எண்ணமும் மாயை தானா, அப்ப அதுதான் உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினா அவர் வந்து வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு பிரயாணி வந்து பாலைவனத்துல போகும்போது நம்ம பாலைவனத்துல சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு காணல் நீர் தெரியும். காணல் நீர்னா தூரத்துல இருந்து பார்க்க ஏதோ நீர் ஓட்ட மாதிரி இருக்கும், ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது, பக்கத்துல போகவே ஒண்ணுமே இருக்காது. அதே போல இந்த உலகம் வந்து எல்லாமே சுகந்தறிகிற மாதிரி இருக்குது, ஆனா பக்கத்துல போக போக அது சுகமா இருக்கிறதுல வேற வேற மாதிரி துக்கங்களாக மாறிடுதுங்கிறத இங்க சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல அப்படின்றது அவர் சொல்ல வர்றார். ஆகையால் வழியில் இருந்து விடுபடும் இந்திரிய சுகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை காட்டும் பாதையை அறிய நான் முயன்று வருகின்றேன். அதாவது இந்த 5 சென்சஸ்னால வரக்கூடிய சுகத்தை தாண்டி இருக்கக்கூடிய உண்மையான சுகத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஒரு பழைய மரம் எரியும் உஷ்ணம் போல், ஒரு பழைய காஞ்ச விறகு வந்து எரிச்சிங்கன்னா ரொம்ப தகதகன்னு எரியும், அதே மாதிரி என் உள்மனம் அனல் போல் தகிக்கின்றதுன்றார். என்னுடைய உள் மனசு வந்து கொதிக்குது, நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், மற்றதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால என்னால எனக்குள்ளேயே நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, என் அஞ்ஞானம் என் வயிற்றில் மாட்டிக்கொண்ட ஒரு கல்லை போன்று எனக்கு தாங்க முடியாத வழியை கொடுக்கின்றது. என்னோட இக்னரன்ஸ், என்னோட மந்த புத்தி அல்லது என்னுடைய முழுமையான ஞானம் இல்லாத தன்மை வந்து என் வயிற்றுல ஒரு கல் இருந்தா அது எப்படி எனக்கு வலி கொடுக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வலியை கொடுக்குது, இதை நான் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. இந்த என் நிலையை பார்த்தால் என் உறவினர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள் என்பதால் நான் என் துக்கத்தை வாய்விட்டு கதறி அழக்கூட முடியவில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3-4 நாளா யார்ட்டையும் பேசல, யார்ட்டையும் எதுவும் பகிர்ந்துக்கல. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, அப்பயும் மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்களே நினைச்சிருக்காரு. தன்னோட இது போனா போதுன்றது இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, நமக்குள்ளேயே இந்த இது என்ன தோணுதோ அது இருக்கட்டும்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா இவங்ககிட்ட யார்கிட்ட பகிர்ந்தாலும் அதுக்கிட்ட ஆன்சர் வராது. இப்ப இங்க விஸ்வாமித்தர் கமிட்மெண்ட் கொடுக்குறாருல, உனக்குள்ள என்ன நினைக்கிறியோ அதை நீ அப்படியே சொல்லு, உன்னோட எல்லா சந்தேகத்துக்கும் இங்க விட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தனாலதான் இவர் வந்து இது எல்லாத்தையும் ஓபன் பண்றாரு. ரெண்டாவது, அவருக்கு ஒரு நீங்க ராஜா இருக்கிறாரு, உங்களுடைய மத்த மந்திரிகள்லாம் இருக்காங்கன்னு பார்க்காத, உன்னோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுதான் நீ பார்க்கணுமே தவிர மத்த எதையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் அவருக்கு ஒரு ஹோப்பும் கொடுத்தோன்னா தான் அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அப்படி எடுத்துட்டு வரும்போதே ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளிப்படுத்துவ அனைத்தும் வந்து எனக்குள் உணரப்பட்டவை தான், இதில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் வந்து தயவு கூர்ந்து இது பண்ணணும்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா வசிஷ்டர் ஒரு பெரிய பிரம்மஞானி, இவர் ஒரு வேகத்துல வெளிப்படுத்தும் போது அகங்காரம் வெளியே வந்துடக்கூடாது இல்ல.
அகங்காரத்துல நான் பார்த்தேன் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பொய், அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு அப்படின்ற ஒரு ஈகோஸ்டிக்கா அது வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் பார்த்து உணர்ந்தது, இப்படித்தான் நான் பார்க்கிறேன், அதை நான் வெளிப்படுத்துகிறேன், இதில் எந்த ஒரு அகங்காரத்தன்மையோட நான் வெளிப்படுத்தவில்லைங்கிறதுக்கோசரம் ஃபர்ஸ்டே குருகிட்ட வந்து அதை சொல்லிடுறாரு. இது எனக்குலாம் தோணுனதை சொல்றேன், இதுல தவறு இருந்தா நீங்க வந்து மன்னிக்கணும் அப்படிங்கறத சொல்லிதான் இது அனைத்தும் சொல்ல வர்றாரு. சோ அப்படி வந்து நான் எங்க பார்த்தாலும் ஒரே வந்து அழிவாதான் இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம செல்வம், வாழ்க்கை, அகங்காரம், மனம், ஆசை, குழந்தை பருவம், இளமை பருவம், அயோத்திக பருவம், காமம், காலம், இந்த மாதிரி அழிக்கும் சக்தி, இது ஒவ்வொன்றத்தை பத்தியும் டீட்டெயில்டா வந்து தன்னோட சந்தேகத்தை வந்து அவரு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், எதுலையுமே வந்து எனக்கு வந்து இது என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டேது, எப்படி மக்கள் இப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியலன்னு அவருக்கு கொஸ்டின் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு விரக்த பாவம். ஏன்னா இந்த வாழ்க்கையில வந்து ஒரு நிஜமற்ற தன்மையை வந்து 14 வயசு 15 வயசுலயே அவருக்கு உணர்ந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும் அவருக்கு. பார்க்கணும், நம்மலாம் 60 வயசாயும் 70 வயசாயும் இன்னமும் பொருட்கள் மேல எவ்வளவோ வந்து ஆசைகளோட போய்கிட்டு இருக்கோம், இன்னமும் உடல் சார்ந்த ஆசைகள் எவ்வளவோ இயங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 14-15 வயசுலயே அவருக்கு வந்து இந்த எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு டூர் போயிட்டு வரும்போதே அந்த உலகத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை கிரகிக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் ஏன் அவதார புருஷர் நம்ம சொல்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு இன்டெலிஜென்ஸ் அவருக்குள்ள இருக்குது. இப்படி ஆதிசங்கருக்கு 8 வயசுல வந்து எல்லாத்தையும் விட்டு நான் வந்து ஞானத்துக்கு போறேன்னாரு. எவ்வளவோ மகான்கள் அந்த மாதிரி வந்து சிறு வயதிலேயே அவங்களுக்குள்ள ஞானத்தை உணர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து தன்னுடைய சிறு வயதிலேயே வந்து ஒரே ஒரு சர்க்கிள் வெளியே போயிட்டு வந்ததுலேயே வந்து மொத்த சாரத்தையும் கிரகிச்சிட்டாருன்னா பாத்துங்க, அவ்வளோ வைராக்கியம் அவருக்குள்ள இருந்திருக்குது. அவ்வளோ அந்த விரக்த பாவம்னு சொல்லுவாங்க, அந்த உண்மைத்தன்மையை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. நல்லது.